அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் ஹேஸ் ஃபார்ம்ட் ஸ்வாட் டு டாக்கிள் ஃபீமேல் புரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வாட் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ஸ்விஃப்ட் விமன் ஆக்ஷன் டீம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்வாட். ஓகேங்களா, ஸ்விஃப்ட் விமன் ஆக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல் கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு. சரிங்களா, ஸோ 35 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபீமேல் ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வாட் அப்படிங்கிறத தெலுங்கானா கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது எ வாக் அப் த ஹில் இஸ் தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாக் அப் த ஹில் அப்படின்னா மாதவ் கட்கில் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி இது. இதுவே ராமச்சந்திர குஹா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படின்னா அது வந்து ராமச்சந்திர குஹாவோட புக். மாதவ் கட்கில் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா எ வாக் அப் த ஹில் அப்படின்றது. சரியா, ஹில்லுன்னு முடியும். சரியா, அடுத்தது the central government has notified 85% reservation for local people of which union territory அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் பீப்புளுக்கு 85%, அது இல்லாமல் 10% பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் கிரைட்டீரியாவை கொண்டு வந்து இந்தியாவிலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் லடாக்கை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ லடாக் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் லடாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரியா இருக்கனால அவங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ 85 + 10% டோட்டலாக 95% வரும். எங்க அப்படின்னா நமக்கு லடாக்ல. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16th census in India will be the first digital census and also the first caste census அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 16th census ஆக்சுவலி 2021 நடக்க வேண்டியது. ஸோ டிலே ஆகி இப்போ 2026, 27 நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சென்சஸாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸாக இருக்க போகுது. அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இப்போ தான் நம்ம கேஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 1931 நம்ம கேஸ்ட் சென்சஸ் வந்து எடுத்திருக்கோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். அடுத்தது செக்ஷன் 3 ஆஃப் த சென்சஸ் ஆக்ட் 1948 empowers the center to announce census dates அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ சென்சஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செக்ஷன் படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சென்சஸ் ஆக்ட் 1948ஓட செக்ஷன் 3 படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ட் தான். அடுத்தது phase 1 of the 16th census will be concluded by October 1, 2026 and phase 2 will be concluded by March 1, 2027 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ phase 1ல வந்து நமக்கு ஸ்னோயி டிஸ்ட்ரிக்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. லைக் ஸ்டேட்ஸை வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா phase 1ல நடக்கும். ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து phase 2ல வந்து நடக்கும். phase 1 October 1, 2026, phase 2 வந்து March 1, 2027 சென்சஸ் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில் ஆர்க் பிரிட்ஜ் இஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் விச் ரிவர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செனாப் ரிவருக்கு அக்ராஸாக தான் இந்த பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 359 மீட்டர்ஸ் லென்த்தில், அதாவது ஹைட் வந்து 359 மீட்டர்ஸ். சரிங்களா, ஸோ அதான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில் ஆர்க் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செனாப் ரிவருக்கு அக்ராஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.